தற்போது தமிழகத்தில் அடுத்து 2026இல் யார் ஆட்சியை பிடிப்பார் என்ற கருத்து கணிப்பு நடத்தப்பட்டது. அதில் மீண்டும் திமுக தான் ஆட்சியை பிடிக்கும் என்று கருத்து கணிப்பு வெளியாகி இருக்கிறது. அதை பற்றி நிருபர் ஒருவர் சாமானியர் ஒருவரிடம் கேள்வி கேட்க, மீண்டும் திமுக தான் ஆட்சியை பிடிக்கும் என்று சொல்கிறார்களே, அதை பற்றி உங்கள் கருத்து என்ன என்று கேட்க, உடனே அவர், அதெல்லாம் திமுகவுக்கு இனி வாய்ப்பே கிடையாது, என்னத்த செஞ்சாங்க, பெண்களுக்கு மட்டும் எல்லாம் கொடுக்கிறேன் என்று சொல்கிறாரே, இப்ப நாங்கெல்லாம் எதுக்கு ஓட்டு போட்டோம், இனி ஒரு ஆம்பளைங்க ஓட்டு கூட திமுகவுக்கு கிடைக்காது, அப்பா மகனும் மாறி மாறி நாட்டை ஏமாத்துனது பத்தாதா, இனியும் உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களா என்று திமுகவை கண்டபடி வெளுத்து வாங்கி இருக்கிறார். அதிலும் அவர் கடைசியாக சொன்ன வார்த்தையெல்லாம் திமுகவையே ஆட்டம் காண வைத்திருக்கிறது. நான் சொல்றேன், மக்களே வேஸ்ட். மக்களுக்கு அவங்க பண்றது எல்லாம் இலவச திட்டம், இதெல்லாம் வேஸ்ட். பஸ்ஸுக்கு இலவசமா கொடுக்குறாங்க. பஸ்ல எல்லாரும் என்ன பண்றாங்க, லேடிஸ் முதல்ல தான் ஆம்பளை சீட்ல தான் உட்காந்து வராங்க. நம்ம ஆம்பளைங்களுக்கு ஒரு மரியாதை இல்லாம போயிடுச்சு. இப்போ மரியாதை ஆம்பளைங்களுக்கு மரியாதை கிடையாது. ஓகேவா? அதனால டிஎம்கே ஆட்சிக்கு நாங்க போடவே மாட்டோம் சத்தியமா. அவர் என்ன பண்றாரு, பொம்மை ஆட்சி தான் நடத்துகிறாரு அவரு. அப்பா எல்லாம் சும்மா சொல்றாங்க, அவங்கள விளம்பரம் படுத்திக்கிறாங்க. அவங்களே விளம்பரம் படுத்திக்கிறாங்க. யாருமே அவங்களுக்கு எதுவும் சப்போர்ட்டும் ஒரு மயிரும் கிடையாது. அவங்க விளம்பரப்படுத்தி அவங்க ஆட்சி நடத்தி நடத்துறாங்க. மக்கள் எங்க விருப்பப்படுறாங்க, எந்த மக்கள் விருப்பப்படுறாங்க? நான் சொல்றேன், எனக்கு விருப்பமே இல்லையே, அவன் ஆட்சி மேல எனக்கு ஒரு விருப்பமே கிடையாது. புரியுதா? அவங்க இந்த ஆட்சியே சரி கிடையாது. ஆம்பளைங்களுக்கு சட்டவிரோதம் ஆட்சி தான் அவன் செஞ்சுக்கிறான். புரியுதா? கேட்டா விளம்பரம் பண்ணிக்கிறான். அப்பா போல 2 பேரும் சேர்ந்து அவங்கதான் அவங்க குடும்பம் தான் சம்பாதிச்சுக்கிறாங்க. புரியுதா? குடும்பமா அவங்க சம்பாதிச்சுக்கிறாங்க. நமக்கு யாருக்கு ஏழைகளுக்கு என்ன பண்றாங்க? ஒண்ணும் பண்ணல. அதெல்லாம் போடுறாங்க. யாருக்கு போடுறாங்க? எனக்கு பொண்ணே கிடையாது, எனக்கு எப்படி போடுவ நீ? ஏன்னா பொண்ணு இருக்கிறவங்களுக்கு தான் போடுற நீ, இல்லாதவங்களுக்கு ஏன்னா போடுற நீ? குடும்ப தலைவிக்கு என் பொண்டாடி வரவே இல்ல. கேட்டா சொந்த வீடு வச்சிருக்கா, அது வச்சிருக்க, இது வச்சிருக்க காரணம் காமிச்சிருக்கீங்க. வரலையே, வந்ததானே நான் இது பண்ண முடியும். அப்ப என் பொண்டாட்டிக்கு வரல, என் குடும்பத்துக்கு வரல எதுவுமே. அப்ப நீ தான் ஆட்சி செய்யற. எனக்கு எதுவுமே வரல. அந்த 5 வருஷத்துல எனக்கு எதுவுமே கிடையாது. கவர்மெண்ட்ல சம்பந்தப்பட்ட பொருள் ஒரு பொருள் எனக்கு என் கையில டெய்லியும் 2 கோட்டை அடிக்கிறேன். நான் 2 கோட்டை அது வருமானம் அவன் தான் எடுத்துன்னு போயிருக்கிறான். புரியுதா? பஸ்ஸுக்கு வரேன், பஸ்ஸுக்கு 10 ரூபா டிக்கெட்டு. இங்க இருந்து முனையில இருந்து வரதுக்கு 10 ரூபா டிக்கெட்டு. 10 ரூபா அவன் தான் எடுத்துன்னு போயிருக்கிறான். புரியுதா? எனக்கு ஒண்ணு வரல. அப்ப என் குடும்பத்துக்கு என் கையில புள்ளதான் மட்டும்தான் இருக்கான், பையன் மட்டும்தான் இருக்கும், பொண்ணு கிடையாது. அப்ப நான் எப்படி எதை வாங்க முடியும் உங்கள இருந்து? நீ பொம்பளைக்கு மட்டும் தானே, அப்ப பொம்பளைக்கு தான் கொடுக்கணும். அப்ப பொம்பளைக்கு மட்டும் தான் உங்களுக்கு ஓட்டு போடுறாங்க. அப்ப ஆம்பளைக்கு ஓட்டு போடலையா? புரியுதா இல்லையா? ஆம்பளைக்கு ஓட்டு போடுறாங்கல்ல, அப்ப ஆம்பளைங்க எல்லாம் என்ன நினைக்கிறது? அதுதான் பாக்கணும். ஆம்பளைங்களும் நீ சேர்த்து பார்த்தா நீ கவர்மெண்ட் ஒத்துக்கலாம். நீ என்ன கவர்மெண்ட் நடத்துனீங்க? ஆம்பளைங்களுக்கு ஒரு மயிரும் பண்ண மாட்டேன்ற, ஆம்பளைங்க மேல எல்லாத்தையும் விதிச்சிடுற, பொம்பளைங்களுக்கு ஃப்ரீ பஸ் விட்டுற, ஆம்பளைங்க மேல டபுளா வாங்கிடுற. அப்புறம் நாங்க எதுக்கு உங்களுக்கு இது பண்ணோம்? உனக்கு ஓட்டு போடணும் அவசியமே கிடையாது. அவங்களுக்கு எதுக்கு ஓட்டு போடணும்? புதுசா ஒருத்தவங்க வந்தாதான் நாட்டுக்கு என்ன தெரியும். இவனுங்க 2 பேரும் என்ன பண்றானுங்க? ஒன்னும் பண்ண மாட்டாங்க. யாரா நீங்க வேற கம்மிங்க, இவன் தாங்க நல்லா பண்ணுகிறான், இவன் வேஸ்ட்டுங்க, நாடே உங்களை குடிசையாகி போச்சுன்னு சொல்றான். அவங்க அப்பன் கொள்ளாச்சாங்க, இப்ப இவன் கொள்ளாச்சுங்கிறான். புரியுதா? அப்ப இவனையா அங்க அந்த அதிகாரத்துல உட்கார வைக்கணும்? துணை முதலமைச்சரா? அவன் அதோட பிராடு. நீ அவனுங்களாம் வாழ வேணாம். எனக்கு தெரிஞ்சு அந்த இவனுங்கெல்லாம் தூக்கி போட்டு புதுசா வரத்தான். இவனுங்கெல்லாம் இதுக்கு மேல தருதல் தான். இவனும் சரி, அப்பனும் சரி, புள்ளியும் சரி, யாருமே வேஸ்ட். துணை முதலமைச்சர் என்னைக்கு அவனுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கலாமா? ஃபர்ஸ்ட் அவன் கட்சியில எத்தனையோ பேர் இருக்கானா? அவ்வளவு பேரு முன்னாடி வேலை செஞ்சவங்க, எவ்வளவு பேர் கலைஞர் கூட இருந்தவங்க இருக்கான். அவனுக்கு எல்லாம் துணை முதலமைச்சர் கொடுக்க, திடீர்னு நேற்று வந்த புள்ளியும் மட்டும் நீங்க எப்படி கொடுக்கலாம்? தப்பு இல்லாது. அப்ப அது குடும்ப அரசியல் தானே. அந்த அரசியலே எனக்கு வேணான்ற. குடும்ப அரசியலே தேவை கிடையாது. அவனுங்க அண்ணன் தம்பி எவனுமே இதுக்கு மேல அவன் கட்சி வரக்கூடாது. என்ன பொறுத்தவரை அதான் சொல்லுவேன். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்.